இக்கிகை. ஆசிரியர்கள் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ் மிராய்சஸ். தமிழில் PSV குமாரசுவாமி. நீங்கள் செய்யும் அனைத்திலும் திளைத்திருக்கும் நிலையை அடைதல். உங்களுடைய வேலை நேரத்தையும் ஓய்வு நேரத்தையும் வளர்ச்சிக்கான படிகளாக மாற்றுங்கள். நாம் எதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ அதுதான் நாம். அதன்படி பார்த்தால் உன்னதம் என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம் என்று அரிஸ்டாட்டில் கூறுகிறார். உங்களுக்கு பிடித்தமான ஒரு பனிமலையில், ஒரு அருமையான மலைச்சரிவில் நீங்கள் பனிச்சறுக்கு விளையாட்டில் ஈடுபட்டிருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பனிச்சறுக்கில் ஈடுபடுவதற்கான கச்சிதமான வானிலை நிலவுகிறது. உங்களுக்கு இருபுறமும் பொடித்து போயிருக்கும் பனித்துகள்கள் வெள்ளை மணல் போல பறந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய பனிச்சறுக்கில் நீங்கள் உங்கள் முழு கவனத்தையும் குவித்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு கணத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் துல்லியமாக அறிந்திருக்கிறீர்கள். அங்கு வருங்காலமோ அல்லது கடந்த காலமோ இல்லை, நிகழ்காலம் மட்டுமே இருக்கிறது. உங்களால் பனியையும் உங்களுடைய பனிச்சறுக்கு சாதனத்தையும் உங்கள் உடலையும் முழு பிரக்ஞையுடன் உணர முடிகிறது. நீங்கள் அந்த அனுபவத்தில் அப்படியே அமிழ்ந்து போயுள்ளீர்கள். அப்பொழுது எதை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு இல்லை. எதுவென்றாலும் திசை திருப்பப்பட முடியாதவாறு உங்களுடைய கவனக்குறிப்பு, உங்களுடைய அகங்காரம் காணாமல் போயிருக்கிறது. நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதன் ஒரு பகுதியாகவே நீங்கள் ஆகியிருக்கிறீர்கள். ப்ரூஸ்லி இதை நண்பா, நீரைப் போல இரு என்று ஓரிரு வார்த்தைகளில் அற்புதமாக கூறிவிட்டார். நாம் வெகுவாக ரசிக்கும் காரியங்களில் நாம் மூழ்கியிருக்கும் பொழுது நேரம் குறித்த பிரக்ஞை நம்மிடமிருந்து மறந்து போயிருப்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருப்போம். நாம் சமையலில் மூழ்கியிருப்போம். திரும்பி பார்ப்பதற்குள் பல மணி நேரம் ஓடியிருக்கும். நாம் ஒரு மதிய வேலையை ஒரு புத்தகத்தில் கழித்திருப்போம். அதை படித்து முடிக்கும் பொழுது பார்த்தால் இரவாகியிருக்கும். நாம் சாப்பிடக்கூட மறந்திருப்போம். இதற்கு நேரெதிரானதும் நடக்கும். நாம் விரும்பாத ஒரு வேலையை செய்து முடிக்க நாம் முனையும் பொழுது ஒவ்வொரு நிமிடமும் பல மணி நேரம் போல தோன்றும். நாம் அடிக்கடி நம்முடைய கைகடிகாரத்தை பார்த்து கொண்டிருப்போம். இதில் வேடிக்கை என்னவென்றால், நாம் வேகமாக முடித்து தூக்கி எறிய துடிக்கின்ற அதே வேலையை வேறொருவர் அனுபவித்து செய்து கொண்டிருப்பார். நாம் நம்முடைய கவலைகளை மறந்துவிட்டு பல மணி நேரம் ஒரு வேலையில் ஈடுபட எது நம்மை தூண்டுகிறது? நாம் எப்பொழுது உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் திளைக்கிறோம்? நம்முடைய இக்கிகையை கண்டுபிடிக்க இக்கேள்விகள் நமக்கு உதவும். நாம் செய்து கொண்டிருக்கும் காரியங்களில் நம்மை தொலைப்பது குறித்து ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது மேற்குறிப்பிடப்பட்ட கேள்விகள் தாம் மிஹாலி சிசிக்ஸ்ஹென்ஸ்-மிஹாலி என்னும் அமெரிக்க உளவியலாளரின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. நம்முடைய இந்த நிலையை குறிப்பதற்கு திளைத்திருக்கும் நிலை என்று வார்த்தையை முதலாக அவர்தான் பயன்படுத்தினார். உங்களுடைய இக்கிகையின் படி வாழ்வதற்கும் மகிழ்ச்சியை கண்டெடுப்பதற்கும் ஒரு இரகசிய செய்முறை எதுவும் கிடையாது. ஆனால் அதற்கான ஒரு முக்கிய அம்சம் திளைத்திருக்கும் நிலையை அடைவதாகும். இந்த உகந்த அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு பிடித்தமான உணவு பதார்த்தங்களை அதிகமாக உண்ணுதல், மது அல்லது போதை மருந்துகளை உட்கொள்ளுதல், தொலைக்காட்சி பார்த்து கொண்டே நொறுக்கு தீனியை வயிற்றுக்குள் அடைத்தல் போன்ற நமக்கு உடனடி இன்பத்தை கொடுக்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு பதிலாக திளைத்திருக்கும் நிலையில் நாம் செலவழிக்கும் நேரத்தை நாம் அதிகரிக்க வேண்டும். உலகில் வேறு எதுவும் முக்கியமல்ல என்பது போல் நமக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயலில் நாம் ஈடுபடும் பொழுது ஏற்படுகின்ற நிலைதான் திளைத்திருக்கும் நிலை. அந்த அனுபவம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மகிழ்வூட்டுவதால் எப்பாடுபட்டாவது அதில் ஈடுபட அவர்கள் முனைவர் என்று மிஹாலி கூறுகிறார். திளைத்திருக்கும் நிலையை ஊக்குவிக்கின்ற கவனக்குறிப்பு வெறுமனே படைப்பாற்றல் தேவைப்படுகின்ற தொழிலில் ஈடுபடுகின்றவர்களுக்கு மட்டும் தேவையான ஒன்றல்ல. தடகள வீரர்கள், சதுரங்க விளையாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள், பொறியாளர்கள் போன்றோரும் திளைத்திருக்கும் நிலையை உருவாக்குகின்ற நடவடிக்கைகள் அதிகமாக நேரத்தை செலவழிக்கின்றனர். திளைத்திருக்கும் நிலைக்குள் இருக்கும் பொழுது ஒரு சதுரங்க விளையாட்டு வீரர் எப்படி உணர்வாரோ அதே போல ஒரு சூத்திரத்திற்கு விடை காணும் முயற்சி செய்யப்பட்டிருக்கும் கணிதவியலாளரும் ஒரு அறுவை சிகிச்சையை மேற்கொண்டிருக்கும் மருத்துவரும் உணர்வர் என்று மிஹாலி தெரிவிக்கிறார். உலகில் உள்ள பல தரப்பட்டவர்களின் தரவுகளை ஆராய்ந்துள்ள மிஹாலி, திளைத்திருக்கும் நிலை என்பது எல்லா கலாச்சாரங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது என்றும், வயது வித்தியாசமின்றி அனைவரும் அதை ஒரே மாதிரியாகத்தான் அனுபவிக்கின்றனர் என்றும் கண்டுபிடித்துள்ளார். நாம் நியூயார்க்கில் இருந்தாலும் சரி, ஒகினாவாவில் இருந்தாலும் சரி, திளைத்திருக்கும் நிலையை நாம் ஒரே மாதிரி தான் அனுபவிக்கிறோம். கடினமான வேலையை தேர்ந்தெடுத்தல். நம்மால் செய்து முடிக்கப்படக்கூடிய ஆனால் நம்முடைய சௌகரிய வட்டத்திற்கு வெளியே இருக்கின்ற ஒரு வேலையை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்று ஷாஃபர் நம்மை ஊக்குவிக்கிறார். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, அவை ஒவ்வொன்றுக்கும் சில குறிப்பிட்ட விதிமுறைகள் இருக்கிறது. அதோடு அவை ஒவ்வொன்றும் ஒரு சில குறிப்பிட்ட திறமைகளும் தேவைப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற விதிமுறைகளின்படி அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு தேவைப்படுகின்ற திறமைகளை விட அதிகமான திறமைகளை நாம் பெற்றிருந்தால் அந்த வேலை விரைவிலேயே நமக்கு அலுப்பூட்டிவிடும். எளிதாக
செய்து முடிக்கப்பட வேண்டிய வேலைகள் அக்கறையின்மையை தோற்றுவிக்கும். அதே நேரத்தில் மிக கடினமானதொரு வேலையை நாம் நம் தலையில் இழுத்து போட்டு கொண்டால் அதை செய்து முடிக்கக்கூடிய திறமை நமக்கு இருக்காது என்பதால் நாம் அதை முழுமையாக செய்து முடிக்க மாட்டோம். அது விரக்தியில் போய் முடியும். அதனால் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு வேலையை தேர்ந்தெடுப்பது அவசியமாகிறது. அது நம் திறமையோடு ஒத்துப்போகின்ற விதத்தில் இருக்கின்ற அதே நேரத்தில் ஓரளவு கடினமாகவும் இருக்க வேண்டும். சில சமயங்களில் என்னால் முடிவதை விட அதிக சிறப்பாக நான் எழுதுகிறேன் என்று எர்னஸ்ட் ஹெமிங்வே கூறிய பொழுது அவர் இதைத்தான் குறிப்பிட்டார். நாம் எடுத்துக்கொண்ட வேலை இறுதி வரை சவால் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நாம் நம்மை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான உணர்வை நம்மால் அனுபவிக்க முடியும். ஒரு சாதாரண நிகழ்ச்சியை நிகழ்த்துவதற்கு நீண்ட காலத்திற்கு அதன் மீது கவனம் செலுத்த நமக்கு முடித்தாக வேண்டியது அவசியம் என்ற பெர்ட்ரண்ட் ரஸ்லின் கூற்றில் இதேத்த கருத்து தான் இடம்பெற்றுள்ளது. நீங்கள் ஒரு வரைகலை வடிவமைப்பாளராக இருந்தால் உங்களுடைய அடுத்த திட்டத்தில் பயன்படுத்துவதற்காக ஒரு புதிய மென்பொருளை கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு கணினி நிரலாளராக இருந்தால் ஒரு புதிய நிரலை பயன்படுத்துங்கள். நீங்கள் ஒரு நடன கலைஞராக இருந்தால் பல ஆண்டுகளாக உங்களால் செய்ய முடியாமல் இருந்த ஒரு புதிய நடன அசைவை உங்களுடைய அடுத்த நிகழ்ச்சியில் புகுத்துங்கள். புத்தகம் படிப்பது போன்ற சாதாரண விஷயங்களுக்கு கூட விதிமுறைகள் இருக்கிறது. அதற்கு சில திறமைகளும் அறிவும் தேவைப்படுகிறது. எடுத்துக்காட்டாக குவாண்டம் இயற்பியல் குறித்த ஒரு புத்தகத்தை இயற்பியல் அறிவு இல்லாதவர்கள் படித்தால் ஒரு சில நிமிடங்களுக்கு உள்ளாகவே அவர்கள் அதை கீழே வைத்து விடுவர். அதே வேளையில் ஒரு புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து விஷயங்களும் நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் நாம் சலிப்படைந்து விடுவோம். ஆனால் ஒரு புத்தகம் நம்முடைய அறிவுக்கும் திறமைக்கும் பொருத்தமானதாக இருந்து அது நாம் ஏற்கனவே அறிந்து வைத்திருப்பதற்கு வலு சேர்ப்பதாக இருந்தால் அதை படிப்பதில் நாம் மூழ்கி விடுவோம். அப்பொழுது நமக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சியும் திருப்தியும் நாம் நம்முடைய இக்கிகையுடன் இசைவாக இருக்கிறோம் என்பதற்கான நிரூபணமாகும். மிதமான அளவில் விளையாடப்படுகின்ற வீடியோ விளையாட்டுகள், அமர்ந்தபடி விளையாடப்படுகின்ற சதுரங்கம் போன்ற விளையாட்டுகள், வெளியே விளையாடப்படுகின்ற விளையாட்டுகள் போன்றவை திளைத்திருத்தல் நிலையை அடைவதற்கான சிறந்த வழிகளாகும். ஏனெனில் இங்கு நோக்கம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் வெளிப்படையாக தெரிகின்ற விதிமுறைகளை பின்பற்றி எதிராளியை தோற்கடிக்க வேண்டும் அல்லது உங்களுடைய முந்தைய சாதனைகளை முறியடிக்க வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெரும்பாலான சூழ்நிலைகளில் நோக்கம் அவ்வளவு தெளிவாக இருப்பதில்லை. போஸ்டன் கன்சல்டிங் குரூப் என்னும் அமைப்பு ஒரு ஆய்வை மேற்கொண்டது. அந்த ஆய்வுக்காக பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை செய்து கொண்டிருந்த ஊழியர்களிடம் அவர்களுடைய மேலதிகாரியை பற்றி கேட்கப்பட்டது. அவர்கள் தங்களுடைய மேலதிகாரியை பற்றி முன்வைத்த புகார்களில் முதன்மையானது, எங்களுடைய மேலதிகாரிகள் எங்கள் குழுவிற்கான நோக்கத்தை எங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பதில்லை என்பதுதான். அதன் விளைவாக அந்த ஊழியர்களுக்கு தங்களுடைய நோக்கம் குறித்த தெளிவு இருக்கவில்லை. பெரு நிறுவனங்களில் பொதுவாக நடப்பது இதுதான். நிர்வாக அதிகாரிகள் அதீத கவனத்துடன் திட்டங்களை தீட்டுகின்றனர். தங்களிடம் தெளிவான நோக்கம் இல்லாதிருப்பதை மூடி மறைக்கும் விதமாக உத்திகளை வகுக்கின்றனர். வெறும் வரைபடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு சென்றடைய வேண்டிய இடத்தை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் கடலில் ஒரு படகில் போல் பயணிப்பதற்கு இது ஒப்பானது. வரைபடத்தை விட நாம் சென்றடைய விரும்புகின்ற இடத்தை சுட்டி காண்கின்ற ஒரு திசைமானி தான் இங்கு முக்கியமானது. MIT மீடியா லேபின் இயக்குநரான ஜோ இட்டோ நிச்சயமற்ற தன்மையுள்ள நம்முடைய உலகில் பயணிப்பதற்கு வரைபடத்தை விட திசைமானிக்கு முக்கியத்துவம் கொடுத்தல் என்ற கொள்கையை பயன்படுத்துமாறு பரிந்துரைக்கிறார். தொழில்துறை, படைப்பாற்றல் தேவைப்படும் பிற துறைகள், கல்வித்துறை போன்ற அனைத்திலும் வேலையை அல்லது படிப்பை அல்லது ஒரு பொருளின் தயாரிப்பை தொடங்குவதற்கு முன்பாக அதன் மூலம் நாம் எதை சாதிக்க விரும்புகிறோம் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வது இன்றியமையாதது. தெளிவான நோக்கத்தை கொண்டிருத்தல் திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு இன்றியமையாதது என்றாலும் நம் காரியத்தில் இறங்கியதும் அதை எப்படி பின்னால் விட்டுவிட வேண்டும் என்பதை அறிந்திருப்பது முக்கியமானது தான். பயணம் தொடங்கியதும் அந்த நோக்கத்தை பற்றி தேவைக்கு அதிகமாக நினைத்து கொண்டிருக்காமல் வெறுமனே அதை நம் மனதில் வைத்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கப்பதக்கத்திற்கு குறிவைத்திருக்கும் வீரர்கள் அந்த பதக்கம் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்பது குறித்து சிந்திக்க ஒரு கணத்தை கூட வீணாக்கக்கூடாது. போட்டி முழுவதும் அவர்கள் நிகழ்கணத்தில் இருக்க வேண்டும். திளைத்திருக்கும் நிலையில் மிதந்து கொண்டிருக்க வேண்டும். தங்களுக்கு கிடைத்துள்ள தங்கப்பதக்கத்தை தங்களுடைய பெற்றோரிடம் காட்டும் பொழுது தங்களுக்கு எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று ஒரு கணம் அவர்கள் தங்கள் கற்பனையை ஓடவிட்டால் கூட முக்கியமான கட்டத்தில் ஒரு சிறிய தவறை செய்து போட்டியில் அவர்கள் வெல்ல முடியாமல் போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கான மற்றொரு சிறந்த எடுத்துக்காட்டு எழுத்தாளர்களுக்கு ஏற்படும் மனத்தடை. ஒரு எழுத்தாளர் ஒரு நெடுங்கதையை முடித்து கொடுக்க அவருக்கு 3 மாதங்கள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இங்கு நோக்கம் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அந்த எழுத்தாளர் அது குறித்த அளவுக்கு அதிகமாக சிந்திக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. தினமும் கண்விழிக்கும் போதும் செய்தித்தாள் படிக்கும் பொழுதும் வேறு பிற வேலைகளில் ஈடுபட்டிருக்கும் பொழுதும் அவர் நான் அந்த நெடுங்கதையை எழுதி முடிக்க வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருப்பார். மாலை வேலையானதும் நாளைக்கு நான் இதை கண்டிப்பாக தொடங்குவேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்துக்கொள்வார். இப்படியே நாட்களும் வாரங்களும் கடந்து போய் கொண்டிருக்கும். ஆனால் அவர் எதையும் எழுதியிருக்க மாட்டார். ஆனால் அவர் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு இடத்தில் அமர்ந்து முதலில் ஒரு வார்த்தை எழுத தொடங்க வேண்டும். பிறகு அடுத்த வார்த்தையை எழுத வேண்டும். தன்னுடைய இக்கிகையை வெளிப்படுத்தும் விதத்தில் திளைத்திருக்கும் நிலையோடு அவர் சங்கமமாக வேண்டும்.
நீங்கள் இந்த முதல் சிறு அடிகளை எடுத்து வைத்ததும் உங்களுடைய பதற்றம் காணாமல் போய்விடும். நீங்கள் ஈடுபட்டிருக்கும் நடவடிக்கைகளில் நீங்கள் திளைக்கத் தொடங்குவீர்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு மனிதன் நிகழ்காலம் குறித்து பெரும் திருப்தியுடன் இருப்பான். எதிர்காலத்தில் வாசம் புரிய அவன் விரும்ப மாட்டான் என்று ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறியுள்ளார். இன்று நாம் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய தடை எதுவாக இருக்கும்? இன்று நம்மிடம் இருக்கின்ற எண்ணற்ற தொழில்நுட்பங்கள் தான் அதற்கு காரணம். யூடியூப் வீடியோவில் ஒலிக்கும் எதையோ கேட்டுக்கொண்டே நாம் மின்னஞ்சல் எழுதி கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இணையத்தில் உள்ள அரட்டை அரங்கில் பங்கு கொள்ள நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. மின்னஞ்சல் எழுதுவதை நிறுத்திவிட்டு நாம் அந்த அரட்டைக்கு பதிலுக்கு தாவுகிறோம். இதற்கிடையே நாம் சட்டை பையில் இருக்கும் பல்திறன் பேசி சினுங்குகிறது. அதற்கு செவி சாய்த்து முடித்துவிட்டு நாம் கணினிக்குள் புகுந்து நம்முடைய ஃபேஸ்புக்கிற்குள் மூக்கை நிற்கிறோம். இதற்குள் 30 நிமிடங்கள் கடந்து விடுகிறது. நாம் எந்த மின்னஞ்சலுக்கும் பதிலளித்துக் கொண்டிருந்தோம் என்பது நமக்கே நினைவில் இல்லை. நாம் தொலைக்காட்சியில் ஒரு திரைப்படம் பார்த்து கொண்டே சாப்பிடும் பொழுதும் இதுதான் நிகழ்கிறது. கடைசி எடுத்து போடும் பொழுது தான் நம் உணவு அன்று மிகவும் ருசியாக இருந்தது என்ற நினைவே நமக்கு வருகிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வது நம் நேரத்தை மிச்சப்படுத்துகிறது என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் அதுக்கு நேரெதிரான விளைவுகள் தான் ஏற்படுகின்றன என்று அறிவியல் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் சூரப்புலிகளாக இருப்பவர்களின் உற்பத்தி திறன் கூட அதனால் அதிகரிப்பதில்லை. இன்னும் சொல்ல போனால் மிகவும் குறைவான உற்பத்தி திறன் கொண்டவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய மூளையால் லட்சக்கணக்கான தகவல்கள் துணுக்குகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்றாலும் ஒரு நிமிடத்திற்கு ஒரு சில டஜன் தகவல்களுக்கு மேல் அதனால் செயல்முறைக்கு உள்ளாக்க முடியாது. நாம் ஒரு நேரத்தில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கூறிக்கொண்டாலும் உண்மையில் நாம் விரைவாக ஒரு வேலையிலிருந்து மறுவேலைக்கு தாவிக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். துரதிர்ஷ்டவசமாக ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்வதில் மிகுந்த திறன் பெற்றிருக்கும் கணினிகள் அல்ல நாம். நம்முடைய ஆற்றலின் பெரும்பகுதி ஒரு வேலையிலிருந்து மறுவேலைக்கு தாவுவதில் செலவாகி விடுவதால் நம்மால் ஒரு வேலையில் கவனத்தை குவித்து அதை சிறப்பாக செய்ய முடியாமல் போய்விடுகிறது. சமீபத்தில் ஸ்வீடனை சேர்ந்த ஆய்வு மையம் ஒன்று ஒரு ஆய்வை நடத்தியது. அதில் 20 வயதுக்கு 24 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடைய இளைஞர்களுக்கும் யுவதிகளும் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் பல்திறன் பேசிக்கு அடிமையானவர்கள். அவர்கள் குறைவாக தூங்கியதையும் கல்லூரியில் அவர்களுடைய சமூக தொடர்பு குறைவாக இருந்ததையும் அந்த ஆய்வு தெரிவித்தது. அதோடு மனச்சோர்வுக்கு ஆளாகும் வாய்ப்பு அவர்களுக்கு அதிகம் இருந்ததையும் அந்த ஆய்வு வெளிப்படுத்துகிறது. திளைத்திருத்தல் நிலைக்கு ஊறு விளைவிக்கும் இப்போக்குக்கு நாம் பலியாவதை எப்படி தவிர்ப்பது? ஒரே காரியத்தில் மனதை குவிக்க நம் மூளையை எவ்வாறு பயிற்றுவிப்பது? அதற்கான சில வழிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. காலையில் எழுந்த பிறகு 1 மணி நேரம் படுக்கப் போவதற்கு முன்பு 1 மணி நேரமும் எந்தவிதமான மின்திரைகளையும் பார்க்காதீர்கள். திளைத்திருக்கும் நிலையை அடைவதற்கு முன்பு உங்களுடைய பல்திறன் பேசி அணைத்து வைத்து விடுங்கள். நீங்கள் தேர்ந்தெடுத்துள்ள காரியத்தை காட்டிலும் முக்கியமானது வேறு எதுவும் இருக்க முடியாது. பல்திறன் பேசி அணைப்பது சாத்தியமில்லை என்றால் என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்ற அறிவிப்பை அதில் பதிவு செய்து விடுங்கள். அப்பொழுது அவசர தேவையின் பொழுது மட்டுமே மக்கள் உங்களை அழைப்பர். வாரத்தில் ஒரு நாள் தொழில்நுட்பம் தொடர விரதம் இருங்கள். உணவகங்களுக்கு செல்லும் பொழுது கம்பியில்லா அறங்கலை தொடர் வசதியில்லா உணவகங்களுக்கு செல்லுங்கள். மின்னஞ்சல்களை படிப்பதையும் அவற்றுக்கு பதிலளிப்பதையும் தினமும் 1 முறை அல்லது 2 முறைக்கு மேல் செய்யாதீர்கள். போமோடோரா என்ற உத்தியை கடைப்பிடியுங்கள். அந்த உத்தியின்படி பொதுவாக ஒருவர் 25 நிமிடங்கள் தொடர்ந்து வேலை செய்வார். பின் 5 நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்வார். அதை நீங்கள் 50 நிமிட வேலை 10 நிமிட ஓய்வு என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். எது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறதோ அதை பின்பற்றுங்கள். இங்கு முக்கியமான விஷயம் ஒரு குறிப்பிட்ட முறையை தேர்ந்தெடுத்துவிட்டு அதை துல்லியமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படும் பொழுதெல்லாம் உங்கள் மனதை மீண்டும் நிகழ்கணத்திற்கு கொண்டு வர பயிற்சி செய்யுங்கள். நிகழ்கண லைப்பு போன்ற ஏதாவது ஒரு தியானத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பயிற்சி செய்யுங்கள். அல்லது நிதானமாக ஒரு நடை நடந்துவிட்டு வாருங்கள். அல்லது உங்களை நிகழ்கணத்திற்கு இழுத்து வரக்கூடிய எதையாவது செய்யுங்கள். கவனச்சிதறல் ஏற்படாத ஒரு இடத்தில் அமர்ந்து வேலை செய்யுங்கள். வீட்டில் அது சாத்தியப்படாவிட்டால் நூலகம் போன்ற வேறு ஏதாவது ஒரு இடத்திற்கு செல்லுங்கள். உங்களுடைய வேலையை பல பகுதிகளாக பிரித்து கொண்டு அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நேரத்தையும் இடத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு பத்திரிகைக்காக ஒரு கட்டுரை எழுதுவதாக வைத்துக் கொள்ளலாம். அதற்கான ஆராய்ச்சி மற்றும் குறிப்பெடுத்தலை வீட்டில் காலையில் வைத்துக்கொள்ள நேரம் ஒதுக்கிக் கொள்ளலாம். மதியம் நூலகத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதை திருத்தும் வேலையை இரவில் வீட்டில் சோபாவில் அமர்ந்து செய்ய நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். சில வேலைகளை ஒன்றாக பிணைத்துக் கொள்ளுங்கள். எடுத்துக்காட்டாக விபரப்பட்டியலை அனுப்புவது, தொலைபேசி அழைப்புகளை விடுப்பது போன்றவற்றை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அந்த நேரத்தில் அவை அனைத்தையும் ஒன்றாக நாம் முடித்துக் கொள்ளலாம். தொடரும்.